பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, உண்மை தெரிஞ்ச சரவணன் எல்லா உண்மையையும் வீட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு வராரு. மயிலை கூட்டிகிட்டு வரும்பொழுது வீட்டு வாசலில் வைக்க விட்டு இறங்கினதும் மயில் ரொம்ப கெஞ்சுவாங்க. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க மாமா, நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உடனே கோவமான சரவணன், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சான்ஸ் கொடுக்கறது, ஆனால் நீ என்ன பண்ண, தொடர்ந்து எங்கள் குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு தான் இருக்க. என்னை மாமான்னு இனிமேல் கூப்பிடாத, உள்ளே வந்து எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டு உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிடுன்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஆல்ரெடி ஒரு பிரச்சனையோட மொத்த குடும்பமே ஹாலில் இருக்கிறாங்க. சரவணன் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு வாய் எடுக்கும்போது கோமதியுடன், நீ நிறுத்து சரவணா, ஓ மாமா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லாருமே கோமதியை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் கோமதி சொல்கிறாங்க, நாளைக்கு உன் மாமா கடத்திறக்க போகிறானா, ஆனால் இப்போ தான் வந்து எல்லார்கிட்டையுமே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாத அக்கா, அண்ணங்க தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணுச்சு, நாளைக்கு கடை திறக்க போகிறோன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்காத கோமதியும் பாண்டியனும், நாளைக்கு கடை திறக்கிறதா இருந்தால் இன்றைக்கி தான் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கோபமாக கேட்குறாங்க. அதே விஷயத்தில் சரவணன் ஏற்கனவே இருந்த கோபத்தோடு சேர்த்து பழனியை திட்டுறாரு. நீனும் ஏன் மாமா எப்போ பாரு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற, நாளைக்கு கடை திறக்க போகிறதா இருந்தால் இப்போ தான் சொல்லுவியா, எங்கள் மேலேலாம் உனக்கு மரியாதையே இல்லையா, மதிப்பே இல்லையான்ற மாதிரி கோபமாக பேசுகிறாரு. பழனி என்ன செய்கிறதுனே தெரியாமல் உடஞ்சி போய் நிற்பாங்க. உண்மைக்கிலேயே பழனியோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சுகன்யாவுக்கு செம்ம கோபம் வந்துடும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா, உங்ககிட்ட வந்து ஒவ்வொன்றா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கோபமாக கேட்க கோமதிக்கும் கோபம் வந்துடும். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் பழனி எல்லாரையும் கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போய் பேசுவார். மாமா, இவ்வளோ நாள் நீங்கள் எந்த சொன்ன விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதில்லை, நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மாமா இந்த விஷயத்துலையும் கடை திறக்க போகிறதா ரொம்ப நாளாக அண்ணங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என் பேச்சை கேட்காம தான் இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே கடை திறக்க போகிற விஷயத்தையும் எனக்கு இப்போ தான் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாண்டியன் தன்னோட மாமியார் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு பழனிக்கிட்ட சொல்லுவாங்க, கதிர் தனியாக கடை ஆரம்பித்தப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். செந்திலும் தனியாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போனப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் நீனும் தனியாக கடை ஆரம்பித்து நல்லா வரணும்னு மொத்த குடும்பமே சந்தோஷப்படும். நீ எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பன்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் கோமதி கிட்ட இந்த விஷயம் சம்மந்தமாக இனி இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா கோமதி மீனாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. சுகன்யா எதிர்த்து பேசுனதையும் கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மீனா இந்த விஷயத்த செந்தில்கிட்ட சொல்ல, செந்தில் உடனே பழனிக்கு கால் பண்ணி, என்ன மாமா ஒரு வார்த்தை கூட சொல்லலை, கடை ஆரம்பிக்க போறியாமே அப்படின்னு கேட்க, எனக்கே தெரியாதப்பா, இதெல்லாம் அண்ணங்க எடுத்த முடிவுன்னு ரொம்ப சோகமாகவே சொல்லுவார். அப்புறமா சுகன்யா பழனியோட அண்ணங்க வீட்டில் போய் கோமதி வீட்டில் நடந்ததெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. பழனியுமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருப்பார். எனக்கு இந்த கடை வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஆனால் உடனே கோமதியோட அம்மா, பழனியோட அம்மா வந்துட்டு, இல்லைப்பா உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்கணும் தானே, உன்னோட அண்ணனுங்க சொல்கிறத விட அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியா, நீ இந்த கடையை ஏற்றுக்கோன்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸோட ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு ஆப்போசிட்லேயே எதிர்த்தாப்புலேயே பழனிக்கு ஒரு கடையை அமைச்சு கொடுத்துருப்பாங்க பழனியோட அண்ணன்கள்லாம். இதெல்லாம் பார்த்தா பழனி முன்னேறணுன்றதுக்கு மாதிரி இல்லை, பாண்டியனை பழிவாங்கின மாதிரி தான் அந்த கடை அமைச்சிருப்பாங்க. இது பார்த்த பாண்டியன் உடனே ரொம்ப கோபமாகி வீட்டுக்கு வந்து தாம் தூம்னு கத்துவார். உன் தம்பி என்ன வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா கோமதி, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலையே அவனும் கடை போட்டிருக்கான்ற மாதிரி சத்தம் போடுவார். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே பழனிக்கு தெரியாது. பழனி வீட்டில் வந்ததுமே எல்லாரும் சத்தம் போட உடனே எனக்கு இது எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ரொம்ப பாவமாக சொல்லுவார். உண்மைக்கிலே பழனியை பார்க்க ரொம்ப கவலையாக தான் இருக்கும்.